ஆண்டவர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். வெளிப்படுத்தும் விசேஷத்தை நாம் தொடர்ந்து தியானிச்சுட்டு வர்றோம். சில வாரங்களாக நாம் என்ன செய்கிறோம்? தியானிச்சுட்டு வர்றோம். அதில் முக்கியமாக ஆண்டவர் 7 சபைகளை பற்றி, அன்றைக்கு இருந்த 7 சபைகளை பற்றி தேவன் அவர்களுடைய குறைவுகளையும் நிறைவுகளையும் பேசி அவர்களை மனம் திரும்ப சொல்லி சில நேரங்களில் அவர்களை பாராட்டியும் கூட பேசப்படுகிற அந்த 7 சபைகளை குறித்ததான காரியங்களை நம்ம என்ன செஞ்சுட்டு வரோம்? சிந்திச்சுட்டு வரோம். கடந்த வாரங்களில் நம்ம தியத்திரா சபையை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். போன வாரத்தில் நான் இல்லாதனால நீங்கள் சர்தையை தியானித்தாலும் சர்தையினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம பிலடெல்பியா சபைக்கு என்ன செஞ்சிடலாம்? போய்விடலாம். அன்னைக்கு ஒரு பட்டணத்தை வைத்துதான் அங்கே கூடுகிற சபை என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? அடையாளப்படுத்தினார்கள். இன்னைக்கு பலவிதமான டினாமினேஷன்கள், ஊருக்கு, தெருவுக்கு, முக்குக்கு, ஒரு தெருவுக்குள்ள 4 சபையெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிச்சு? பல பிரிவுகளாக பிரிந்து விட்டது. ஆனா அன்றைய காலகட்டங்களே ஒரு பட்டணத்திலே ஒரு சபை, அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற எல்லா மக்களும் ஒரு சபையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? கூடி வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே அப்படி வேதம் அடையாளப்படுத்துகிறது. ஆனா வேதத்தின் அடிப்படையிலே எத்தனை சபை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரே சபைதான் இருக்கிறது. அது அமெரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் தமிழகத்திலே இங்கே நாம் கூடினாலும் சரி, ஆவிக்குரிய அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் திருவுடல் என்கிற அந்த ஒரே சபை மாத்திரம்தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. உலகத்திலே பல பிரிவுகள் வைத்து பிரித்து சபைகளை இன்னைக்கு பலவர்கள் அக்கக்காக பிரித்து சபையை வைத்திருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்திலே நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க சபையா தான் இருக்கிறோம்? ஒரே சபையாக இருக்கிறோம். உலகளாவிய ஒரே சபை தான் என்ன செய்கிறது? ஆங்காங்கே பல ஊர்களிலே பல நாடுகளிலே நாம் கூடி வந்தாலும் கூட நாம் எல்லோரும் ஒரே சபையாகத்தான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்கிற சத்தியத்தையும் வேதம் என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது. சர்தை சபையை குறித்து ஆவியானவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். அங்கே 7 நட்சத்திரங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அப்ப 7 நட்சத்திரங்கள் என்றால் என்ன? நம்ம முன்னாலே பார்த்தபடி 7 நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது? சபையினுடைய அந்த முக்கியமான தலைமை ஊழியரை குறிக்கிறது. அதை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. அடுத்து 7 ஆவிகள். 7 ஆவிகள்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, போன வாரமே சகோதரர் சொல்லியிருப்பார். எப்படி இருந்தாலும் 7 ஆவிகள் என்பது 7 விதமான ஆவிகளை குறிக்கல, ஒரே பரிசுத்த ஆவியானவருடைய 7 தன்மைகளை குறித்து வேதம் என்ன செய்து விளக்குது. நீங்க இதை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய 7 பண்புகளை குறித்து அங்க விளக்கப்பட்டிருக்கும். 7 விதமான பண்புகள், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற 7 விதமான பண்புகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், ஆனா 7 விதமான பண்புகளை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? சிந்திக்கிறோம். நீங்க ஆவியின் கனியை குறித்து நம்ம சிந்திக்கும் போதும் கூட ஆவியின் கனியா கனிகளா? கலாத்தியல் எப்படி வாசிக்கிறோம்? ஆவியின் கனிகளா? அப்படியா பைபிள்ல இருக்கு? ஆவியின் கனியோ, அப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஆவியின் கனியோ. அப்ப அந்த ஒரே ஒரு ஆவியின் கனிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 7 விதமான பண்புகள். ஒரே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் 9 விதமான வரங்கள். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், ஆனா அந்த 7 விதமான பண்புகளையும் வேதம் என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது. இதே வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒரே மரம் 7 வகையான கனிகளை கொடுக்கிற ஒரு மரம் இருக்குது. வாசிருக்கீங்களா? நம்ம உலகத்துல ஒரு ஆப்பிள் மரம் என்றால் அதுல என்ன கனி தான் வரும்? ஆப்பிள் தான் வரும். ஒரு மரம் அப்படின்னா அந்த மாமரத்திலே என்ன கனி தான் வரும்? மரத்திலே மாங்கனி தான் வரும். ஆனா பைபிள்ல ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துல 7 வகையான கனிகள் வருமா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் 2 கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. 12 விதமான கனிதரும் விருட்சங்கள் அல்ல, எப்படி இருக்கிறது? விருட்சம் இருந்தது. அப்ப நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சிந்திக்கலாம். ஆனா இது தேவனால் எப்படிப்பட்டதா தான் இருக்குது? சாத்தியமானதாகத்தான் இருக்கிறது. உலகத்திலே இது சாத்தியமா இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? சில இன்னைக்கு வர்ற மரபணு மாற்றப்பட்ட ஒட்டுக்கனிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பழமாக இருக்கும்.
அந்த ஒரே பழம் பல பழங்களுடைய கலவையாக இருக்கும். ஒரு பழம் தான், ஆனா அங்க கொஞ்சம் மரபணு எடுத்து இங்க கொஞ்சம் மரபணு எடுத்து எல்லாத்தையும் ஒட்டி ஒரே பழம் உருவாக்கி இருப்பான். அது என்ன பழம் நமக்கே, அது பூசணிக்காயா, அது வெள்ளரிக்காயா, அல்லது வேற மாம்பழமா தெரியாது. எல்லா சுவையும் ஊட்டப்பட்ட ஒரு பழமாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, புதுசு புதுசா இன்னைக்கு மார்க்கெட்ல சில பழங்கள்லாம் வருது. அப்ப மனுஷனால் கூட இது இப்போது சாத்தியமாகி கொண்டு என்ன செய்கிறது, ஏன்னா தேவனால் எதெல்லாம் முடியுமோ அதை மனிதனுக்கும் முடியும்படி சில விஷயங்களை தேவன் என்ன செய்யறார், மனிதனுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். தேவன் எப்படி சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறாரோ மனிதனும் சில படைப்புகளை படைக்கும்படியாக கடவுள் அனுகிரக மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எந்த விலங்குக்கோ ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் மற்ற விலங்குகளுக்கோ ஒரு சில உயிரினங்களுக்கோ என்ன இல்ல இல்ல. ஆனா மனிதனுக்கு பாருங்களேன், உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையாகவே கடவுள் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அப்ப தேவன் ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகிறவராய் இருக்கிறது போல மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளில் இருந்து புதிய பொருளை என்ன செய்யறான், உருவாக்கக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு தேவன் அனுகிரகம் செய்கிறார். அது போல நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஒரு மரம் 12 விதமான கனிகளை என்ன செய்கிறது, தருகிறது. ஒரே ஆவியின் கனி என்று ஒற்றை கனியை சொன்னாலும் அதிலே 9 விதமான என்ன செய்யுது, நல்ல பண்புகள் என்ன செய்து காணப்படுகிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆவியானவராக இருந்தாலும் அவருக்குள்ளே 7 விதமான பண்புகளை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன் இந்த சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் 7 நட்சத்திரங்கள் 7 ஆவிகள் என்று சொல்லுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கு பின்பாக அது என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இந்த முதலாவது வசனத்திலே தேவன் சர்தையை பார்த்து சொல்லும் போது தன்னை இப்படி அறிமுகப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொரு சபைக்கு முன்பாக சொல்லி வரும் பொழுதே அந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற அந்த அறிமுகத்திலும் என்ன இருக்கிறது, ஒரு சத்தியம் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுபோல இந்த சர்தையை நோக்கி ஏன் 7 நட்சத்திரங்கள் 7 ஆவிகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்னு கேட்டீங்கன்னா, நீ என் கரத்துல தான் இருக்கிற, அதை மறந்துடாத அப்படிங்கிறத சர்தைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, என் கரத்தில் இல்லாம நீ இல்ல, என் கைக்குள்ளதான் இருக்கிற. ஏன்னா இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கிறது, செத்த சபையா இருக்கிறது. உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் இந்த சபையினுடைய தன்மை என்னன்னா செத்து போனது. சில சொல்லுவாங்கல்ல, நடப்பணமா இருக்கிறேங்க, உயிரோடு தான் இருக்கிறேன், சாப்பிட்றேன், ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்களுக்கு, நடபணமா. அப்படி சிலருடைய வாழ்க்கை நடபணமா ஆனவருடைய வாழ்க்கையெல்லாம் இருக்குது. அது போல இந்த சர்தை சபையுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு தான் இருக்குது, ஆனா உண்மையிலேயே இது ஆவிக்குரிய நிலையிலே எப்படிப்பட்ட சபையா இருக்கிறது, செத்த சபை. மேலோட்டமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எல்லா செயல்பாடுகளும் இருக்கிறது, ஓடி ஓடி எல்லாவற்றையும் செய்கிறது, ஆண்டவருக்காக என்றெல்லாம் செயல்படுகிற விஷயங்கள் இந்த சர்தை சபை கிட்ட இருக்கிறது. செல்வாக்கிலே பெயர் பெற்ற சபையாக இருக்கிறது. உலக விஷயங்களில் நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பார்வையில் ஆவிக்குரிய நிலையிலே இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குது, டெத், செத்த சபை. சில சமயங்கள்ல நம்ம ரொம்ப ஆக்டிவிட்டிவா எல்லாமே செய்யலாம், ஆனா ஆவிக்குரிய நிலைமையில எப்படி இருப்போம் கேட்டீங்கன்னா செத்து போன நிலைமையில இருப்போம். தினந்தோறும் வேத வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், உபவாசம் கூட போடலாம், நம்ம நல்லா இருக்கிறோம் ஆவிக்குரிய நிலைமையில. இன்னும் சொல்ல போனா சிலருடைய மமதையான எண்ணம் என்னன்னு தெரியுமா, ஆவிக்குரிய நிலையிலே நான் உச்சாணியில இருக்கிறேன், நான் ஒரு முதிர்ந்த நிலையில இருக்கிறேன் என்றெல்லாம் தங்களுக்குள்ளே என்ன செய்வாங்க, நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனா உண்மையை சொல்ல போனா அவங்க ஆவிக்குரிய நிலைமையில எப்படி இருப்பாங்க, தேவனுடைய பார்வையில செத்த சபையாக இருப்பார்கள், செத்து போயிருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள உயிரோட்டமாக இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நினைப்புல எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஜீவனோடு நாங்க இருக்கிறோம், ரொம்ப ஆக்டிவிட்டிவா இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பெரிய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. கோலாகலமான வண்ண விளக்குகளை போட்டு, சீரியல் பல்புகளை போட்டு, நல்ல படோடபமாக செலவு செய்து, ஒவ்வொரு ஆராதனையும் பார்த்தா லட்சக்கணக்கில் செலவு செய்கிற சபைகள் உண்டு. விதவிதமான இசைக்கருவிகளை வாசித்து நவீன நடனங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிற சபைகள் என்ன செய்கிறது இன்றைக்கு காணப்படுகிறதை நம்ம உலகத்துல பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிலர்லாம் வாயை பிளந்து பார்க்கறது போல இன்னைக்கு இருக்குது, பிரம்மாண்டமாக சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்ட சபையா இருக்கிறாங்க, வெளியே காண்கிற சில விஷயங்கள் அவர்களோட உயிரோட்டத்தை நிர்ணயிக்கிறது இல்லை. உண்மையிலேயே தேவனுடைய பார்வையில் அவங்க தேவனோடு இணைப்பாக இருக்கிறார்களா, செழிப்பாக இருக்கிறார்களா என்கிறதுல தான் என்ன இருக்கிறது. சில
செடிகளுக்கு ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்கும் தெரியுமா? அவங்க செடியை விட்டு அறுக்கப்பட்டு விடுவார்கள், செடியை விட்டு தனிதாக விளக்கப்பட்டு விடுவாங்க. ஆனா கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இலைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப பச்சையா இருக்கும் சில செடிகள்லாம். அதாவது செடியை விட்டு அறுக்கப்பட்டு விட்டாலும் அந்த கொடிகள் எப்படி இருக்குது? கொஞ்ச நாட்கள் ரொம்ப பச்சையா செழிப்பா இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்து என்கிற செடியை விட்டு அறுக்கப்பட்ட நிலைமையிலும் கூட இன்றைக்கு பல பிரம்மாண்ட சபைகள், பணம் இருக்குது, காசு இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அரசியல் காரியங்கள் துணை இருக்குது, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? தாங்களே ரொம்ப மேன்மையா செழிப்பா கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய செழுமை அரசியல் செல்வாக்கை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது? தீர்மானிக்க முடியாது. வைத்திருக்கிற பணத்தையும் படோடோபகத்தையும் வைத்து ஆவிக்குரிய நிலைமையை நாம் என்ன செய்ய முடியாது? கணித்து விட முடியாது. ஒருவேளை மேலோட்டமான சில ஆக்டிவிட்டிஸை வைத்து ஆவிக்குரிய நிலைமை சரியா இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது? கணித்து விட முடியாது என்பதை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு கேதுமானவைகளை என்ன பண்ணு? சிறப்படுத்து, உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக. நான் என்ன செய்யல? கிரியையெல்லாம் செய்து, ஆனா அந்த கிரியை தேவனுக்கு முன்பாக நிறைவாக என்ன செய்யலையா? இல்லை. தேவன் அங்கீகரிக்கும் அளவுக்கு இந்த சபையினுடைய செயல்பாடுகள் கிரியை இருந்தது ஐயா. ஆனால் இந்த கிரியை தேவன் அங்கீகரிக்கும் வண்ணமாக என்னல்ல, இல்ல. இது செத்த சபையாக இருந்தது. ஆண்டவரே சொல்றாரு, நான் சொல்லல. யாரு சொல்றா? ஆண்டவரே இந்த சபை பார்த்து என்ன சொல்றாரு? செத்த சபை, சர்தை சபை. இன்னைக்கும் சர்தையை போல எத்தனையோ சபைகள் செத்து போன சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனா அதனுடைய நினைப்பு என்ன? அதனுடைய நினைப்பு என்ன? நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும், உயிருள்ளவன் பெயரெல்லாம் இருக்குது, ஜீவன் உள்ள சபை அப்படின்னு பேரெல்லாம் இருக்குது. பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம ஊருக்காரன் பேர் வச்ச மாதிரி தான் என்ன செய்யுது? இருக்குது. அழகி அப்படின்னு பேர் இருக்கும். ஆனா அழகுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. சில ஆளுக்கு பேர் வச்சிருப்பாங்க ஆரோக்கிய சாமி. உடம்பு முழுக்க எப்படி இருக்கும்? சீக்கா இருப்பாரு. நான் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கும் போது ஒரு பேரு வெள்ளையன். வேற அந்த வெள்ளையன் பாக்குறேன், கண்ணகரேன் இருக்காரு. வெள்ளையனுக்கு பேர் என்னது? கருப்பு, கருச்சட்டி. அது கருப்பன்னு பேர் வச்சா என்ன செய்யும்? இயற்கையா இருக்கும், நேச்சுரலா இருக்கும். ஆனா நேர் எதிராகவே என்ன செய்யறது? பேர் வச்சு அழைக்கிறது. இன்னைக்கு நம்ம மட்டும் என்ன சும்மா கிடையாது. இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பல பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஆண்டவருக்காக ஜொலித்தவங்களுடைய பேர் என்ன செஞ்சிருப்போம்? வச்சிருப்போம். ஆனா அந்த பேருக்கும் அந்த ஆளுடைய வாழ்க்கைக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. இதை உங்க பேரையும் போட்டு பார்த்துக்கங்க. உங்க பேரின் அடிப்படையில் நீங்க இருக்கிறீங்களா? பேருக்கேற்றபடி கர்த்தருக்காக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பேரெல்லாம் நல்லா தான் வச்சிருப்போம். யோவான், பால், பீட்டர் எல்லாம் இருந்து சூப்பர். பீட்டர் மாதிரி இருக்கிறோமா? யோவான் மாதிரி இருக்கிறோமா? ஸ்தேவான் மாதிரி இருக்கிறோமா? பால் மாதிரி இருக்கிறோமா? பெண்கள் உங்க பேர் நிறைய மிஷினரிகளுடைய பேரை எல்லாம் எடுத்து அழகா வச்சுக்கிடுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப தூரமா இருக்குது. விதவிதமா இன்னைக்கு ஆட்கள் வித்தியாசமான நபர்களாக இருக்கிறாங்க. பேர் நல்லாதான் இருக்குது, ஆனா பேருக்கு ஏற்றபடி என்ன இல்லை? வாழ்க்கை இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், வேதாகமத்திலே சிலருக்கு ஆண்டவர் பேரை வைக்கும் போது அந்த வாழ்க்கையை வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? பேரையே வைப்பார். ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குனாரா இல்லையா ஆண்டவர்? அந்த பேருக்கு ஏற்றபடியே அவரை என்ன செய்யறாரு? ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாம் மாறினார். ஐசக்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொன்ன போது அங்க சாரா என்ன பண்றா? உள்ள உட்காந்துக்கிட்டு, ஐயோ 90 வயசு கிழவிக்கு புள்ள பிறகுமா, 100 வயசு கிழவனுக்கு புள்ள பிறகுமா, உள்ள உட்காந்து சிரிச்சார்ல. பிறக்க ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சுட்டாரு? நகைப்புன்னு பேர் வச்சுட்டாரு. ஐசக் அப்படின்னா என்ன பேர்? என்ன அர்த்தம்? நகைப்பு. அப்படியே பேர் வச்சுட்டாரு. உண்மையிலேயே ஐசக்கு பிறந்தப்ப எல்லாரும் நகைச்சிருப்பாங்க. அப்படித்தானே? எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. சாரா கிழவிக்கு என்ன வந்திருக்கு? ஒரு குழந்தை பிறந்திருக்குது. எல்லாரும் ஊர்க்கார முறை சிரிச்சிருப்பான். 90 வயசு கிழவனுக்கு என்ன பிறந்திருக்குது?
100 வயசையா? 100 வயசு கிழவனுக்கு என்ன பிறந்திருக்குது? குழந்தை பிறந்திருக்குது. எல்லாம் சிரிச்சுட்டு ஒரே புன்னகையோட வருவான். நிறைய பேர் குழந்தை பிறந்தப்ப சந்தோஷம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா சிரிப்புங்கிறது வேற. சிரிப்புங்கிறது வேற, சந்தோஷம்ங்கிறது வேற. சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ளத்துல தெரிகிறது, சிரிப்புங்கிறது அது வெளியே வர்றது அப்படி. ஆனா உண்மையிலேயே ஐசக்கு பிறந்தப்ப ஊருக்காரன் என்ன பண்ணிருப்பான்? சிரிச்சிருப்பான். ஏன் பெத்தவங்களுக்கே சிரிப்பு இருக்கும். அந்த குழந்தைய கையில ஏந்திக்கிட்டு கிழவனும் கிழவியும் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நகைச்சுவையா தான் இருந்திருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, வேதாகமத்திலே ஒரு பெயர் என்று பார்க்கும்போது அவங்க வாழ்வோடு சம்பந்தப்பட்ட பெயராக என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டவங்க பேருக்கு அவனுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இல்லாதபடி. இங்கேயும் பாருங்க, உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் இந்த சர்தை சபை எப்படி இருக்குது? செத்த சபையா இருக்குது. செத்த சபை. இந்த உலகத்திலையும் சர்தையை போல ஏராளமான சபைகள் எப்படி இருக்குது? பெயரெல்லாம் வச்சிருக்குது உயிர் உள்ளது மாதிரி. ஆனா உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சபையா இருக்குது? செத்த சபையாகவே இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவானவைகளை என்ன பண்ணு? சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்ல? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு தன்னிறைவு. நாங்க எல்லாம் செய்யறங்க, நாங்க எல்லாம் பர்ஃபெக்ட்டுங்க, நாங்க கத்தருக்காகங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு ஆண்டவருக்கு பிரியமில்லாமையே நடக்கிறது. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய யாதொன்றை என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப உண்மையிலே ஜீவன் உள்ள வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்ற வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை? ஜீவன் உள்ள வாழ்க்கை. உயிர் உள்ள வாழ்க்கை என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவிக்குரிய விஷயத்திலே உயிர் உள்ள வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம்னா, இறை வார்த்தையில் வாழ்வதுதான் என்னது? உயிருள்ள வாழ்க்கை. அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, என்னோடு ஒருவன் இணைந்திருந்தால் அவன் எப்படி இருப்பானா? அப்ப நல்லா கொடிகளுக்கு ஜீவன் எப்போது வருகிறது என்றால், வார்த்தையாகிய செடியோடு இணைந்திருக்கும் போது கொடிகளுக்கு என்ன வருகிறது? ஜீவன் வருகிறது. உண்மைதானே? இந்த உலகத்துல கொடிகள் கனி கொடுக்கிறது, கொடிகள் பசுமையாக இருக்கிறது. கொடிகள் ஜீவனோடு பசுமையாக கனி நிறைந்தபடி இருக்க வேண்டும் என்றால் அந்த கொடிகள் எதோடு இணைந்திருக்கணும்? செடியோடு இணைந்திருக்கணும். இப்ப வேதாகமம் கிறிஸ்துவை செடியோடு ஒப்பிடுகிறது, கொடி யாரோடு ஒப்பிடுகிறது? பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகிறது. அப்ப எப்போது ஒரு கொடி மிகுந்த கனி கொடுக்கும் என்றால் அந்த செடியோடு கூட இணைஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை உங்களில் இருந்தால். யோவான் 15 நம்ம என்ன செய்வோம்? அப்படிதான் வாசிப்போம். அப்படிதான் வாசிக்கிறோம். வாசிடலாமே அந்த வசனத்தை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப நல்லா கவனிங்க, கடவுளுடைய வார்த்தையில அந்த கொடி, அந்த மனுஷன் நிலைச்சிருக்கும் போது அவன் ஜீவனோடு கூட இருந்து செழிப்பாக இருந்து நல்ல நிறைய கனி கொடுத்து ஆண்டவருடைய மன மகிழ்ச்சியாக என்ன செய்வான்? இருப்பான். அப்ப ஜீவனோடு இருக்கிறது என்றால் என்ன? கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பது. இப்ப கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. இப்ப இந்த வார்த்தையை ஒருத்தன் கடைபிடிச்சு அந்த வார்த்தை என்கிற செடியோடு இணைஞ்சிருக்கிறானோ அவன் கனி கொடுப்பான். இப்ப ஒரு அம்மா சொல்லுது, இந்த அம்மா என்னன்னா, ஏற்கனவே ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா பிரபலமான, நான் ஓப்பனாவே சொல்றேன், ஜான் ஜெபராஜ், அவருக்கு ஒரு மனைவி இருக்குது, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது. ஆனா அடுத்தவ மனைவி ஆட்டைய போட்ட இந்த லேடி என்ன சொல்றான்னா ஒரு பேட்டியில, மாடர்ன் கிறிஸ்டியன் அவ. எப்படிப்பட்ட கிறிஸ்டியன் அவ? மாடர்ன் கிறிஸ்டியனை ஏற்றுக்கொள்கிற, மாடர்ன் கிறிஸ்டியானிட்டியை குறித்து போதிக்கிற ஒரு போதகையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. செய்யற வேலை என்ன? அடுத்தவன் புருஷனை ஆட்டை போடுறது. அடுத்தவன் புருஷனை ஆட்டை போடுறது மாடர்ன் கிறிஸ்டியன். இன்னைக்கு அவ சொல்ற வார்த்தையின் வடிவம் என்ன அர்த்தம்? மாடர்ன் கிறிஸ்டியன். அவங்களுடைய நினைப்பு. இப்ப அவளை மாத்திரம் இல்ல, அவளை மாதிரி ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? நான் உயிரோடு இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவ எப்படிப்பட்டவ? செத்தவ. ஆவிக்குரிய விஷயத்துல செத்தவ. ஏன்னா வார்த்தையில அவ இல்ல, ஆனா பேர் மட்டும் என்ன பேரு? மாடர்ன் கிறிஸ்டியன். அது என்னங்க கிறிஸ்தவத்துல மாடர்ன் கிறிஸ்டியன்? ஓல்டு கிறிஸ்டியன், மாடர்ன் கிறிஸ்டியன் ஏதாவது இருக்குதா? கிறிஸ்தவம் என்றாலே ஒரே ஒரு கிறிஸ்தவம் தான். 2000 வருடமாக நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஒரே உபதேசம் தான். உபதேசம் மாறுபடுமோ? நல்லா கவனிங்க.
சில விஷயங்கள், உணவு விஷயங்கள் மாறுபடலாம், உடை விஷயங்கள் மாறுபடலாம், பேச்சு வழக்கங்கள் மாறுபடலாம். ஆனா சத்தியம் என்பது நமக்கு எல்லாம் என்னதான்? 2000 வருஷத்துக்கு முன்பாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் எப்படி திருச்சபை அஸ்திபாரம் போட்டதோ அதே அஸ்திபாரத்தில் தான் நாமும் என்ன செய்யப்பட்டு வருகிறோம்? கட்டப்பட்டு மாளிகையாக வருகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு எப்படியோ அப்படித்தான். இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்தவன் வேற கொண்டு வந்துட்டான். எனக்கு இப்ப இதை கேட்கும் போது இதுதான் ஞாபகம் வருது. ஒரு காலத்துல செடியை வளர்த்து அது கனி கொடுக்க வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இயற்கை உரம் போட்டு என்ன செய்வாங்க? வருவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக எப்படி அந்த இயற்கை உரத்தை போட்டு வளர்த்தாங்களோ அந்த இயற்கை உரத்தை போட்டு இன்னைக்கு செடி வளர்த்தாதான் எல்லாருக்கும் ஆரோக்கியம். மண்ணுக்கும் ஆரோக்கியம் அதுதான், இந்த மண்ணுக்கும் ஆரோக்கியம் அதுதான். இந்த மண்ணுக்கு ஆரோக்கியம் என்னதான்? இதுக்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பாடு நல்ல உரத்தை போட்டு வரும்போது இந்த உடம்புக்கும் ஆரோக்கியம். ஆனா இன்னைக்கு கெமிக்கலை போட்டு 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 அது அண்டக்கூடாது இது அண்டக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கெமிக்கல் போடும்போது சாப்பாடும் கெமிக்கல் ஆகி இன்னைக்கு நம்ம உடம்ப கெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழிக்கிற மாதிரி இன்னைக்கு மாடர்ன் இயற்கை உரம் இல்ல கெமிக்கல் உரம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யறான்? கிறிஸ்தவத்தை சீரழிக்கிறான். மாடர்ன் கிறிஸ்டியனா? மாடர்ன் கிறிஸ்டியன் சொல்ற விளக்கம் என்ன? இப்ப அடுத்தவன் புருஷனை ஆட்டைய போடுற. ஆனா நல்லா கவனிங்க, இவர்களுடைய நினைப்பெல்லாம் நாங்க ஜீவனோடு இருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்க பழமைவாதிகள் இல்ல, நாங்கள் புதுமைவாதிகள், நாங்கள் நவீன யுக கிறிஸ்தவர்கள், நாங்க அப்படித்தான் இருப்போம்னு சொல்லிட்டு பண்ற வேலையெல்லாம் என்னது? செத்து போன வேலை. கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை. அடுத்தவர்களுடைய புருஷன் ஆட்டே போடுறது, அடுத்தவனுடைய சொத்துக்களை ஆட்டே போடுறது எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தோடு உலகமாக கலந்து என்ன செய்யறாங்க? உலகம்தான் இந்த கீழ்த்தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அங்கங்க நியூஸ் பேப்பர்ல என்ன செய்யறான்? என்னென்னமா பார்க்கிறோம். நேற்றைக்கு ஒரு கொடூரம், ஐயோ அதை என்னால் வாசிக்க கூட முடியல, கேட்க கூட முடியல. அழகான ஒரு குடும்பம், கணவனும் மனைவியும், ஒரு பிள்ளை வேற, அழகான பிள்ளை. இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்கு இப்பதான் ஒரு 7 மாதம் 8 மாதமோ அந்த குழந்தைக்கு. எகிப்து வீட்டுல ஒரு பொம்பளை, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. கொஞ்ச நாள் பேச பேச 2 லேடிஸ் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா லெஸ்பியனா மாறிட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, இவளுக்கு புருஷன் இருக்குது, 7 மாதத்துல ஒரு குழந்தை இருக்குது, அழகான ஒரு குழந்தை இருக்குது. எதிர்த்த வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த இந்த அம்மா 2 பேரும் கடைசியில் லெஸ்பியனா மாறி இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசி இருக்கிறாங்க. என் மேல நீ எவ்வளவு அன்பா இருக்கிற, நம்ம 2 பேருடைய அன்பையும் பிரிக்கிறது என்னது? இந்த குழந்தை. ஏன்னா புருஷன் என்ன போயிட்டான்? பகல்ல வேலைக்கு போயிட்டான். இப்ப இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்குள்ள. இப்ப இடையூறா இருக்கிறது என்ன? இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் குவா குவான்னு கத்திக்கிட்டு இருக்குது, பால் கேட்குது. அதனால இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியலங்கிறக்காண்டி அந்த 7 மாத குழந்தையை கொன்று புதைத்து விட்டார்கள் அந்த 2 பேரும் சேர்ந்து. எங்கடா குழந்தையை காணோம் அப்படின்னு புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட ஆரம்பிச்ச உடனே சில நாட்களுக்கு அப்புறம் பாக்குறாங்க அந்த குழந்தை புதைக்கப்பட்ட நிகழ்வு விசாரணை தெரிய வந்தது. ஏனையா பெத்த தாயே இப்படி குழந்தைய கொண்டு புதைச்சிருக்காளே ஏன் கேட்கும் போது பாத்தீங்கன்னா எய்த்த வீட்டுக்கார பொம்பளையோட என்ன செய்யுது? பழக்கம், கள்ள தொடர்பு. கேவலம். இன்னைக்கு உலகத்துலதான் இந்த அசிங்கம் எல்லாம் நடக்குதுன்னா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே என்னது? மாடர்ன் கிறிஸ்தவர்களுக்குள்ள இது நுழைஞ்சிருச்சு. மேலை நாடுகள்லாம் இப்படித்தான் வாழ்றான். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண். சபையிலும் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணா பாஸ்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இப்படின்னு பாஸ்டர்களை ஸ்டேஷனுக்கு இழுத்த, பாஸ்டர்களை கோர்ட்டுக்கு இழுத்த நிறைய கேஸ் இருக்குது இன்னைக்கு வெளிநாடுகள்ல. நம்ம நாடுகள்ல எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, வரலன்னு நினைக்காதீங்க. கேஸா பதிவு செய்யாம இருக்கலாம், ஆனா ஏகப்பட்ட இடங்களிலே இந்த அருவருப்புகளும் அசிங்கங்களும் இன்னைக்கு என்ன செய்து சபைகளிலும் தொற்றிக்கொண்டு வருகிறது. இன்னைக்கு மேலை நாடுகள்லாம் இன்னைக்கு சீர்கெட்டு போச்சு. அவங்க எல்லாம் ஒரு ஃபாதர் சொன்னாரு, கத்தோலிக்க ஃபாதர் ஒருத்தர், ஓரின சேர்க்கையாளர்கள் சபைக்கு வந்து அவர்களை ஆசீர்வதிங்கலாம். ஆண்டவர் சொல்றாரு இவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இவங்க அதில் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம போதிக்கணும். நான் என்ன சொல்றேன்? அவங்க வெறுக்க வேணாம் ஐயா. அந்த மாதிரி எண்ணத்துல பிடிபட்டு இருக்கிறவங்களை எப்பாடுபட்டாவது என்ன செய்யணும் நம்ம அவங்கள. அது ஒரு ஒரு மனநோய். அது ஒரு மனநோய். அது சரீர விதத்தில் தூண்டப்படுகிற பாவம். அது அவங்களை விடுவிக்க என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணுமே ஒழிய அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை அதை நியாயப்படுத்தி இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. அது ஒரு நோய், அவ்வளவுதான். நோய்வாய்ப்பட்டவங்களை என்னைக்காவது நம்ம வெறுப்பு இருக்கமா என்ன செய்யறோம்? அவங்களை எப்படி அந்த நோயை நீக்கிற காட்டி முயற்சி செய்யறோமோ அது போல மனதுக்குள்ளான இந்த நோயை ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள பிடிபட்டு இவங்க இருக்கும்போது அவங்களை எப்படியாவது சத்திய வசனத்தை சொல்லி விடுவிக்கணும். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து என்ன செய்யணும்? விடுவிக்கணும். இது நல்ல விஷயம் இல்லை சமூகத்துக்கு. இது சமூக சீரழிவை கொண்டு வந்துடும்.
ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணி வாழ்ற வாழ்க்கைங்கிறது வெறும் சரீரத்தை மையமாக வைத்தே வாழ்க்கை வெளியே வேறொன்றையும் கொடுக்காது. இது தேவன் சொல்லுகிற அருவருப்பு. இது சாபத்தை தான் தேசத்துக்கு கொண்டு வரும். இதனால எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிது தெரியுமா? பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த மாம்ச இச்சைக்காண்டி மட்டுமே அவங்களுக்கு அது மேல ஈர்ப்புங்கிறது போறாங்க. என்னமோ சொல்றாங்க. அது ஈர்ப்பா இருந்தாலும் எதா இருந்தாலும் என்னங்க, அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு என்ன செய்யலாம்? எத்தனையோ மன தத்துவ டாக்டர் இருக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இயல்பாகவே ஒருவருக்கு அப்படிப்பட்ட குணம் ஈர்ப்பு இருந்தாலும் கூட இன்னைக்கு எத்தனையோ பேர் சைக்கோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயல்பாக என்ன வருது? அவங்களுக்கு என்ன, ஒருத்தனை பார்த்தாலே ரத்தம் தெரிக்க கொல்லணும் அப்படின்னு சிலவங்களுக்கு குணம் வரும். அதுவும் அவங்களுக்குள்ள இருக்கிற இயற்கையான குணம் தான். ஏன் ஜெனடிக் மாற்றம்? எந்த மாற்றமும் ஐயா. அந்த மாற்றத்தை நம்ம சட்டப்பூர்வமாக அதிகாரப்படுத்துவோமா? இல்லை. அந்த சைக்கோ குற்றவாளிக்கு என்ன செய்வான்? மனநல மருத்துவரை சந்தித்து அவருக்குள் இருக்கிற அந்த சமூகத்துக்கு விரோதமான சிந்தனையை போக்கும்படி கவுன்சிலிங் கொடுப்போம். எப்படி அவர் குணப்படுத்துவது என்பதை தான் என்ன செய்வோம்? சிந்திப்போம். அது மாதிரி இவர்களும் மன ரீதியாக நோய் கொண்டவர்கள் விடுவிக்க தான் முயற்சி பண்ண முடியாது. அதை நம்ம சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியாது? அதிகாரப்படுத்த முடியாது. அதுலயும் இவன் சொல்றான், இந்த லெஸ்பியன், இந்த அது என்ன சொல்லுவாங்க, எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்ஜிபிடி ரகத்துக்குள்ள 75 ரகமான வித்தியாசமான விஷயங்கள் இருக்குதான். நம்ம கேள்விப்பட்டதால் என்ன, ஆண் ஆண், பெண் பெண் இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 75 ரகமான விஷயங்கள் இருக்குதான். விதவிதமா ரகரகமா. 6 மாதத்துக்கு ஒருத்தையும் ஆண் மேல ஈர்ப்பு இருக்குமா ஒருத்தன் சொல்றாங்க. 6 மாதத்துக்கு ஒருத்தையும் ஆண் மேல ஈர்ப்பு இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அது பெண் மேல மாறிடுமா. அடுத்து கொஞ்ச நாள்ல அது மிருகங்கள் கூட மாறிடுமா. ஒருத்தன் சொல்றான், நான் 2 மாசம் ஓநாயாக உணர்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓநாய் மாதிரியே மூஞ்சியை மாத்திக்கிட்டான். டாட்டுவெல்லாம் போட்டு அகோரமா அந்த மூஞ்சி இன்னைக்கெல்லாம் என்னமோ வச்சிருக்காங்களே, அந்த சர்ஜரி எல்லாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி மாத்தி மூஞ்சியே பாத்தீங்கன்னா ஓநாய் மாதிரி மாத்திக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு நான் டிராகனாக உணர்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராகன் மாதிரி மூஞ்சியை மாத்திட்டு வச்சிருக்கான். அப்படி வரும்போது டிராகன் மாதிரி வர்றான். வித்தியாசமா இதெல்லாம் எல்ஜிபிடில சேருது. கேவலம். இதெல்லாம் சீர்கேடு. இந்த சீர்கேடு வரும்பொழுதுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பூமியின் மேல என்ன செய்யுது? இறங்குகிறது. சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டது இந்த காரணத்தினாலதான். ஏன் அக்னியும் கந்தகம் வந்து அந்த பட்டணத்தை அழித்து போட்டது? அதனால் வரைக்கும் நல்ல செல்வ செழிப்பாக இருந்த பட்டணம் திடீரென்று ஏன் அழிக்கப்பட்டதுன்னா, இப்படிப்பட்ட பாவங்கள் அங்கே பெருக்கெடுத்து வரும் பொழுது ஆண்டவருடைய கோபம் அங்கே என்ன செய்யுது? அது நல்லது கிடையாது. அது சுதந்திரம், அது இது அவங்களுடைய மனம் சார்ந்தது, இப்படி 1008 விஷயங்கள் சொல்லலாங்க. ஆனா அது சமூகத்துக்கு என்னைக்குமே ஒரு பேர் ஆபத்தை தான் கொடுக்கும் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது? சீரழிந்து போயிடும். இன்னைக்கே இப்படி வரைமுறையற்ற பால் உணர்வுனால ஏகப்பட்ட வியாதிகள் என்ன செய்யுது? நல்ல மனுஷன் இதனால பாதிக்கப்படுறான். பாவம். அசிங்க முடிச்சவங்க செஞ்ச தப்புனால என்ன செய்யறாங்க? பொதுமக்கள், சாமானிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. நீங்க ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தன் தன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் எண்ணத்துல அந்த பைக்கை ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டணும்னு ஆசை இருக்கும். பைக்கை எடுத்தாலே 100 தான், 120 தான், டர்ன்னு போவான். சரி, இவன் தான் லூசு பய மாதிரி என்ன செய்யறான்? இந்த ரோட்ல போகக்கூடாது ஆனாலும் போறான்னா, அப்பாவி பாவம் எதிர்த்தாப்புல வருவான். அப்ராணி மாதிரி ஒருத்தன் 30ல வந்துட்டு இருப்பான். அவன் பிள்ளைகளுக்கு என்னென்னமோ, நாளைக்கு ஐயோ பீஸ் கட்டணுமே, பிள்ளைகளை பார்க்கணுமே, பொண்டாட்டியை பார்க்கணுமே, 1008 விஷயத்தோட வருவான். அப்பாவியா கொண்டு போய் தட்டி விட்டு மாட்டு போயிடுவான். நல்ல ஒரு மனிதன் இந்த அயோக்கியர்கள்னால, இந்த கெட்ட புத்தி உள்ள மனிதர்கள்னால என்ன செய்யுது? விபத்தாகி பாவம் அப்பாவிகள் மறிக்கிறாங்க. முந்தானத்து கூட சென்னையில ஒரு விபத்து அப்படித்தான். ரேஸ் வச்சிருக்காங்க மேம்பாலத்துல. ரேஸ் 4 பேர் சேர்ந்து ரேஸ்ல ஓட்டும் போது எதிர்த்தாப்புல ஒரு அப்புராணி மேல அடிச்சு பாவம் அவன் ஸ்பாட்லயே அவுட். இவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில என்ன செய்யறான்? ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இந்த மாதிரி அசிங்க பிடித்த கெட்டவர்களால சில நல்லவர்கள் என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுறாங்க. இது உணர்றதுல இந்த சமூகம் அவனுடைய சுய விருப்பமா. ஆணும் பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற, இப்ப இவனுக்குள்ள கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை வேணும்னு ஆசை. இவங்களுக்கு குழந்தை வராது. என்ன பண்றது? இப்ப ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது. இப்ப அந்த குழந்தை வந்து இந்த 2 பேத்துல யார் அப்பான்னு கூப்பிடுறது, யார் அம்மான்னு கூப்பிடுறதுனே தெரியல. சரி, 2 பேருமே அப்பான்னு கூப்பிடுது, சரி 2 பேருமே அம்மான்னு கூப்பிடுறது. இப்ப இந்த குழந்தைய என்ன கண்ணோட்டத்தோட வளர்ப்பான்? சந்தேகமா இருக்கா இல்லையா? இவனுடைய ஈர்ப்பு வேறு விதமா ஈர்ப்பு இருக்குது. இந்த குழந்தையை சரியான மனோபாவத்தோடு வளர்ப்பானா, அல்லது இவர்களால் வளர்க்கப்படுகிற இந்த குழந்தை சரியான மனோ ரீதியாக வளருமா? முதல்ல மன ரீதியான தாக்கம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா அந்த உலகத்துல? நீங்க டெய்லியும் கணவன் மனைவியே சொல்றாங்க,
டெய்லியுமே குடும்பத்துக்குள்ள சண்டை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சண்டை உங்க குழந்தைகளை என்ன செய்யும்? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்க குடும்பத்துல கணவன் மனைவி அன்பா ஒத்துமையா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் உங்க பிள்ளைகளுடைய சிந்தையை என்ன செய்யும்? ஆக்கிரமிச்சு அதை நல்ல குணமுள்ளவர்களாக மாற முடியும். ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க சரியில்லாம இருந்தீங்கன்னா அதுவும் உங்க குழந்தைகளை என்ன செய்யும்? பாதிக்கும். இப்ப இப்படிப்பட்டவங்க கூட அந்த குழந்தை இருந்து வளர்ந்துச்சுன்னா அது என்னென்ன மலமையோட சமூகத்துல வாழும்? யோசிச்சு பாருங்க. அது பாதுகாப்பாக இருக்கும் 100% நம்ம கொடுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த மாடர்ன் கிறிஸ்டின் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவோடு இணைந்திராத ஜீவன் இல்லாத அநேக சபைகளை, ஊழியர்களை, விசுவாசிகளை இந்த சர்தைய சபையை போல நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்கத்தான் முடியுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய? நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் நம்ம சபை இப்படிப்பட்ட சபையாக இல்லாட்டியும் கூட இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சாகிறதுக்கு ஏதுவா ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள், ஆவிக்குரிய உணர்வுகள், தேவனோடு கூட இருக்கிற உறவுகள், ஆதியிலே நாம் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியம், சபையோடு கொண்டிருந்த ஐக்கியம் அநேகர்கள் செத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு. ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் மங்கி எரிகிற திரியை அணையாத தெய்வமா என்ன செய்யறாரு? ஒருவேளை உங்களுடைய அசால்ட்டு தனத்தினால நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், நான் ஆவிக்குறையில சரியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மமதையினாலையும் தேவனை விட்டு பின்னால உங்க ஆவிக்குறை நிலைமையில போய் ஆண்டவருடைய உறவை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவை இழந்து ஆவிக்குரிய ஆதி நிலைமையை விட்டு இழந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சாகிறதுக்கு ஏதுவானவைகளை விட்டு மனம் திரும்பு, சிறப்படுத்து. நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை என்ன செய்ய? சிறப்படுத்து. எதிலெல்லாம் ஆவிக்குறை நிலைமையில பலவீனப்பட்டு போய் இருக்கிறீங்களோ அதுல எல்லாம் நீங்க மீண்டு என்ன செய்யுங்க? ஆதி நிலைமைக்கு வாங்க. நீங்க நினைக்கலாம் அதை நீங்க அசால்ட்டா கூட எடுத்துக்கலாம். ஆனா அசால்ட்டா நீங்க எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நான் எச்சரிக்கை தான் முடியும். நான் என்ன செய்ய முடியும்? சொல்லதான் முடியும். ஆண்டவரே சொல்லதான் செய்வாரு. ஆனா ஸ்திரப்படுத்துவது யார் காலத்துல? நீங்க விட்டு கொடுக்கறதெல்லாம் இருக்கு. போதவர்களாகிய நாங்கள் சொல்ல முடியுமையா உங்களுக்கு? ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க தான் என்ன செய்யணும்? வாழணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தான் வாழ முடியும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்க வாழ முடியாது. ஆனா இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு. அதை நாங்க சொல்றோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவானால் இன்னைக்கே தேவ சமூகத்தில் விழித்துக் கொண்டு, ஆண்டவர் பேசுற விழித்துக் கொண்டு, எதெல்லாம் சாவுக்கு ஏதுவா இப்ப உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குதோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஆவிக்குரிய தன்மையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போய் கொண்டிருக்கிறீங்களோ, முன்னால் இருந்த அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஆவிக்குரிய காரியத்திலே அந்த ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் மேல அளப்பரிய அன்பு கொண்டு செய்த விஷயத்தில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பின்தங்கி இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை 3ஆம் தரமாக 4ஆம் தரமாக போய் சாகிறதுக்கு எதுவாக இருக்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீ மீண்டு வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஸ்திரப்படுத்து உன் கிரியைகளை. தேவனுக்கு முன்பாக என்னல்ல? நிறைவுள்ளவைகளாக இல்ல. ஆண்டவரே சொல்றாரு சபையை பார்த்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லையா? நிறைவா இல்ல. ஐயா, ஒரு ஆண்டவர் நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாம் பார்க்கறதெல்லாம் வேறயா. தேவன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் மக ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த தரத்தோடு இருக்கிறாங்க? என்னோடு கூட அதிக உறவில இருக்கிறாங்களா? அல்லது தேவையில்லாத விஷச்செடி இருதயத்தில் முளைத்து தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வாழ்க்கைய அவங்களே தாழ்த்தி கொண்டு வர்றாங்களா அப்படிங்கறத யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் தூக்கி எடுத்து நிப்பாட்ட ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அதனாலதான் மேல உள்ள அந்த வசனத்திலே ஆவியானவர் சொல்லுவாரு, 7 ஆவிகளையும் உடையவர். நீ எழும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட இருக்கிறா? என்கிட்ட தான் இருக்கிறாரு. நல்லா கவனிக்கோ. நீ எழும்புவதற்கு ஒரே வழி நான் தான். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்துட்டீனா, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசும்போது அந்த சத்தத்துக்கு நீ செவி சாய்த்துட்டீனா நீ உயிர் பெற்றுவ, நீ எழுந்துருவ. எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம தான் வாசிக்கிறோம். உலர்ந்து போன எலும்புகளுக்கெல்லாம் அந்த ஆவியானவர் வந்து என்ன செய்யறாரு?
வந்த அந்த உலர்ந்த எலும்புகள் மேல் ஆவியானவர் பட்ட உடனே அது உயிர் பெற்று என்ன செய்தது? எழுந்தது. அப்ப அதே ஆவியானவர் இன்றைக்கு அந்த ஆவியானுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை உள்ள போகும்போது அந்த செத்து போன இடங்கள் எல்லாம் நமக்குள்ள என்ன செய்யும்? உயிர் பெற்று எழும்பும். ஆண்டு சொல்றாரு, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், மாடர்ன் கிறிஸ்டியன் அப்படிலாம் இல்ல. ஏற்கனவே என்ன கற்பிக்கப்பட்டுச்சோ அதுதான் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அதே உபதேசம் தான். அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசத்தை பேசினாங்களோ அந்த உபதேசம் தான் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். புதிய உபதேசம் எல்லாம் இல்ல. காலத்துக்கு தகுந்த மாதிரி உபதேசத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. நீங்கள் பெற்றுக்கொண்ட வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களிடத்தில் போட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அந்த உபதேசத்தை நவீன கிறிஸ்தவம் என்று ஏற்றுக்கொண்டவர்களும் எப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க? செத்தவங்களா தான் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் என்ன சத்தியத்தை சொன்னாரோ அந்த சத்தியத்துல தான் கிறிஸ்து வருகை வரைக்கும் சபை வாழணும், நிலைச்சிருக்கணும். அதை தாண்டி புதுசு 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 புதிய அபிஷேகம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறான் எனக்கு தெரியல. அது என்ன புதிய புதிய அபிஷேகம்? பைபிள் எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்குதா? அபிஷேகம் ஒண்ணுதான். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி அபிஷேகம் பண்ணாரோ அதே ஆவியானவர் இன்னைக்கு அதே மாதிரி தான் அபிஷேகம் பண்றார். புதுசு அபிஷேகம்லாம் எதுவுமே இல்லை இங்க. ஆனா நிறைய பேருக்கு என்ன தேவைப்படுது இன்னைக்கு? புதுசு அபிஷேகம் தேவைப்படுது இன்னைக்கு. ஏன்னா அந்த புதிய அபிஷேகத்துல எல்லா கள்ள உபதேசமும் இருக்குது. புதிய அபிஷேகத்துக்குள்ள என்ன இருக்குது? ஐயா 2000 வருடத்துக்கு முன்பாக பழச ஆண்டவர் இன்னைக்கு புதுசை கொண்டு வந்துட்டாரு. இப்ப 2000 வருஷமாகவே என்னதான்? புதுசுதான். புதிய ஏற்பாட்டு சபை தான் 2000 வருஷமாவே. புதிய ஏற்பாட்டு சபையில என்ன புதுசு? புதிய ஏற்பாட்டு சபையே புதுசுதான். இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே ஒரு புதுசு புதிய புதிய அபிஷேகங்கிறான். நியூ கவர்னன்ட் சபை அப்படிங்கிறான். என்ன கவர்னன்ட்னா இவன் ஒரு புதிய உபதேசத்தை வச்சிருக்கிறான். அப்போஸ்தலர்கள் உபதேசம் இல்ல, இவன் டிஃபரெண்டா மாடர்னா நவீனமா. அப்போஸ்தலர்கள் உலகத்தோடு சேராதீங்க, உலகத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் உங்களை காவு கொண்டுரும், உலகத்தோடு ஐக்கியப்படாதீங்க, உலகம் செய்யற விஷயத்தை செய்யாதீங்க, உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழுங்க அப்படின்னு அப்போஸ்தலர் போதிச்சா இன்னைக்கு என்ன செய்யறான்? உலகத்தையே சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். சினிமாவை வச்சே பிரசங்கம் பண்ணலாம். இன்னைக்கு சபை என்ன பண்ணுது? சினிமாவை வச்சே பிரசங்கம், சினிமா பாடலே இன்னைக்கு ஆவிக்குரிய பாடலா மாத்துறது. எல்லாம் வெளியே இருக்கிறது பூரா இன்னைக்கு உள்ள கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. எந்த கொடுமைக்குள்ள இன்னைக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த புதிய அபிஷேகம் சொல்லி தர விஷயம். ஐயா நீங்க ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தை சொல்லும் போதே நீங்க கொஞ்சம் பைபிளை வச்சு நிதானிச்சு பாருங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதாகமத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு? காரணம் இல்லாமல் கொடுக்கல. கடைசி காலங்களிலே இப்படி கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு வேறு விதமாக போதிக்கிற கள்ளர்கள் எழும்புவார்கள். அதனாலதான் ஆண்டவர் முன்பதாகவே என்ன செய்யறாரு? தம்முடைய வார்த்தையை பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்து இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கள்ளர்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற காண்டிதான். அப்ப கையிலேயே நமக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்க, இதை இன்னைக்கு எடுத்து வாசிக்காத விசுவாச மக்கள் தான் இன்னைக்கு செத்து போனவனுடைய உபதேசத்தை கேட்டு செத்து போனவர்களாக என்ன செய்யறாங்க? மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப சொல்கிறார், நீ விழித்திராவிட்டால் என்ன செய்வார் ஆண்டவர்? திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ என்ன செய்வ? ஆண்டவர் சொல்லாம வருவேங்கிறாரு. திருட என்ன பண்ண மாட்டான்? சொல்லிட்டு வரமாட்டான். நாளைக்கு 12 மணிக்கு நான் உங்க வீட்டை திருட போறேன்னு சொல்லிட்டு வரமாட்டான். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பும் கிறிஸ்துவினுடைய தண்டனையும் சொல்லிவிட்டு வராது. இப்போதான் தண்டனை இருக்குங்கிறத வேதம் சொல்லுது. ஆனா எப்ப தண்டனை இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லல. கிறிஸ்துவின் வருகை நாள் சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, பலருக்கு வேதனையை கொடுக்க போகிறது. பலர் மாரடித்து அழப்போகிறார்கள். பலர் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இப்படி கதறுகிற ஒரு நாளாகவும் அது அமைய போகிறது. பலருக்கு அது சந்தோஷத்தின் நாள் கிறிஸ்துவினுடைய வருகை, பலருக்கு அது துக்கத்தை கொடுக்கிற நாள், வருத்தத்தை கொடுக்கிற நாள், தண்டனையை கொடுக்கிற நாளாக அமைய போகிறது. இதே வார்த்தையை நம்ம வாசிப்போம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல. எஜமான் வர நாள் செல்லும் என்று தன்னுடைய வேலையாட்களை கடினமாய் நடத்துகிற எஜமானுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? எச்சரிப்பை கொடுக்கிறார்.
உன்னுடைய எஜமான் என்ன ஜாமத்திலே வருவார் என்று உனக்கு தெரியாதனால் நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தனையை நீங்க சந்தோஷமாக மேய்த்து அவருடைய ஆவிக்குரிய விஷயத்தில் சரியாக நடத்துங்கள் என்று அப்பயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிச்சாரு. எப்ப வருவார்னு தெரியாது, திருடனை போல வருவேன். அதனால நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு. கீழே சொல்ற எடுத்து, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஒரு சபைக்குள்ள சிலர் இப்படியும் இருக்கிறாங்க, சிலர் அப்படியும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. நீங்க சரியா இருந்தா நீங்க கவலையே பட வேணாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்ன செஞ்சிடலாம். அப்ப ஆண்டவரே சொல்றாரு, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட. அதனால அடுத்தவன் மேல நம்ம என்ன எக்காரணத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது, காரணம் சொல்லவே முடியாது ஆண்டவர்கிட்ட. நீங்க சரியா இருந்தீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களுக்கு ராஜ்யத்தை, உங்களுக்கு சந்தோஷத்தை, உங்களுக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார், பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அதனால உங்க ஆத்துமாக்களை நீங்க காத்துக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள உங்களை ஸ்திரப்படுத்திக்கிறீங்க, நீங்க மனம் திரும்பி இருங்க. கர்த்தர் அதைத்தான் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் சத்தையிலும் உண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட என்ன செய்வாங்க, நடப்பாங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் என்ன செய்வேன், அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் சர்தைக்கு மட்டும் இல்ல, சர்தையின் சூழ்நிலையிலிருந்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்குமே இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது, ஆண்டவர் நிச்சயமாக வெண் வஸ்திரத்தை, மனம் திரும்புகிற பட்சத்தில் வெண் வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிறார். ஒண்ணு தெரியுமா, நம்ம ஆண்டவரை போல மன்னிப்பு கொடுக்கிற, வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் தான் இந்த உலகத்துல சில சமயங்கள்ல நமக்கே தெரியாம சிலருக்கு வாய்ப்பு கொடுப்போம், சிலரை மன்னிப்பு கொடுப்போம். அது ஆவியானவர் நமக்குள்ளிருந்து என்ன செய்யறாரு, செயல்படுத்துகிறார். அப்ப கர்த்தருடைய ஒரு பெரிய பண்பு என்னன்னு தெரியுமா, ஆண்டவர் ஒரு பாவியை பாவத்தை பார்த்து உடனே அவனை என்ன செஞ்சிருது இல்ல, அழிச்சிருது இல்ல, கொன்றது இல்ல, சீன் ஒதுக்கிறது இல்ல. ஆண்டவர் மாறாக என்ன செய்யறது தெரியுமா, வாய்ப்பு கொடுக்கிறார், மனம் திரும்பும்படி தவணை கொடுக்கிறார். அப்படி மனம் திரும்புகிற பட்சத்துல அந்த பாவியையும் பரிசுத்தவானாக மாற்றி ஆண்டவர் என்ன செய்யறாரு, மேன்மையான ஆசீர்வாதங்களை அவனுக்கு தருகிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரித்து என்ன செய்வான், தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமலும் என் பிதா முன்பாக அவனுடைய நாமத்தை என்ன செய்வேன், அறிக்கையிடுவேன், தூதர் முன்பாகவும் அறிக்கையிடுவேங்கிறார். அப்ப இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் கிறுக்கிப்படுதல் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. யாருடைய பேர் அப்படி கிறுக்கப்படும் கேட்டீங்கன்னா, தேவன் கொடுத்த வாய்ப்பையும் அல்லல் தட்டி ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார், மனம் திரும்ப தருணங்களை கொடுக்கிறார், காத்திருக்கிறார் மனம் திரும்பும்படி. அப்படி காத்திருந்தும் கூட மனம் மாறாமல் இருக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, ஜீவ புத்தகத்திலிருந்து. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தையை. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில குரூப் என்ன செய்யறாங்கன்னா, நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீ என்ன செய்ய மாட்ட, ரட்சிப்ப எக்காரணத்தை கொண்டு இழக்க மாட்ட. அப்படி இல்லையா, நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள எப்பவுமே உறவுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜீவ புத்தகத்திலிருந்து உங்க பேர் என்ன செய்யப்படாது, கிறுக்கப்படாது. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த பிறமும் பழைய பாவத்திலேயே நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க பேர் ஜீவ புத்தகத்திலிருந்து என்ன செய்யப்படும். இந்த பகுதியை நீங்க ஆழமா தியானிச்சா, இதுல இதை வச்சு சந்தேகப்பட்டு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கால்வினிச கொள்கையாளர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சமாக இந்த பகுதி இருக்கும். கால்வினிச கொள்கையாளர்கள், வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட சபை பார்த்தா ஆண்டு எழுதுறாரு, அப்படிதானே. சபை என்றால் அந்த சபை யார் கரத்துல இருக்கிறது, கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. கர்த்தருடைய கரத்துல இருக்கிற சத்தை சபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்துல உனக்கு என்ன செய்யும், தண்டனை வரும். நீ உண்மையிலேயே மனம் திரும்பிட்டீனா, ஜெயம் பெற்றுட்டீனா, நிச்சயமா உன் பேரை ஜீவ புத்தகத்துல என்ன செய்ய மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பாவம் செய்த போது மோசே என்பவன் தேவனுக்கு முன்பாக நின்று கதறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. அப்படி காப்பாத்துல என் பேரை கூட ஜீவ புத்தகத்துல என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க அப்படின்னு கெஞ்சினான். அப்ப மோசையின் காலத்திலே இந்த வெளிச்சம் இருந்திருக்கிறது, ஜீவ புத்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுகிற ஒரு காரியம் உண்டு என்பதை வேதம் சொல்லுது. நிறைய பேர் இப்படி கூட மழுப்பலாம், இல்லங்க ஜீவ புத்தகம் அப்படின்னா
யாரெல்லாம் பூமியில ஜீவனோடு ஆண்டவர் வாழ வச்சிருக்காரோ எல்லாருடைய பேரு இருக்கும். யார் யாரெல்லாம் பூமியில மனுஷனா பிறக்கிறாங்களோ அவங்க எல்லா பேரும் இருக்கும். அதை குறிச்சு அப்படிலாம் கிடையாது. அப்படி பைபிள் எங்கேயும் சொல்லல. ஜீவ புத்தகத்தினுடைய பேர் எழுதப்படுதல் யாருக்கு எழுதப்படும் கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் என்ன செய்யும், சபைக்குள்ள வந்தவனுக்கு தான் எழுதப்படும். அது பைபிள் ரொம்ப தெளிவா நமக்கு வேதம் சொல்லுது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து கூட ஒரு அழகா ஒரு ஓமையில விளக்கியிருப்பார். ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்திலே ஒரு அழகான அத்தி மரத்தை நட்டு அது கனி கொடுக்கும் என்று அதற்கு நீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு அதுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த எஜமான் பாதுகாக்கிறார். பல வருஷங்கள் ஓடி போச்சு, அது என்ன பண்ணலையா, கனி கொடுக்கவே இல்லை. அப்ப எஜமான் அங்கிருந்து வரும்போது வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது 2 வருஷமா இதை போட்டு நீ கொத்தி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னமோ பண்ற, ஆனா இன்னுமே கனி கொடுக்கல, இது ஏன் நிலத்தையும் கெடுக்குது? எஜமானுடைய பரிதவிப்பு என்ன? அப்ப நிலத்தையும் கெடுத்துருதே இது. இதுக்கு போட வேண்டிய உரத்தை இன்னொரு செடிக்கு போட்டோம்னா கூட அது பலன் கொடுக்குமே. இதுக்கு ஊத்த வேண்டிய தண்ணிய இன்னொரு செடிக்கு ஊத்தினா கூட பலன் கொடுக்குமே. இது தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உரத்தையெல்லாம் தின்னுட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம கிடக்குற, இதை வெட்டி போடலாம் என்று எஜமான் சொல்லும் போது வேலைக்காரன் சொல்றான், இல்ல இல்ல, நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுறேன், இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு பாக்குறேன், ஒருவேளை அடுத்த வருஷமும் கனி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வெட்டி போடலாமா என்பதை நம்ம யோசிப்போம். என்னன்னா, நிச்சயமா அதுக்கப்புறமும் கனி கொடுக்கலன்னா வெட்டி போடுறதா, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. வேதம் சொல்றது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். அப்ப அக்னியில போடப்படுகிற ஒரு விஷயங்கள் உண்டுதான். ஆனா தேவன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார், கனி கொடுக்க வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த மரத்துக்கு மீண்டும் ஒரு வருஷம் கனி கொடுக்க முடியாத வாய்ப்பை ஆண்டவர் என்ன செய்யறார், இந்த இடத்துல கொடுக்கிற நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தவறு செய்ய முடியும். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட உங்களால் என்ன செய்ய முடியும், தவறு செய்ய முடியும். தவறு செய்ய முடியுமா, முடியாதா? தவறு செய்ய முடிந்தாலும் தவறு செய்யக்கூடாது. என்னால எதையும் எல்லாம் முடியும் தான், என்னால திருட முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா நான் மாட்டேன். புரியுதுங்களா? என்னால எல்லாம் செய்ய முடியும் தான் ஐயா, அந்த சுயாதீனம் எனக்குள்ள இருக்குதா, ஆனா நான் மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஒன்றுக்காக பிடிக்கப்பட்டுள்ளேன், ஒன்றை அடையும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளேன். ஆதலால் அதற்காக இதை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. வாசனத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களை சத்தியத்திலே நிலைநாட்டுகிறார், உங்களை வலுவாமல் பாதுகாக்கிறார், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்கிறார் அவர். அப்ப யாரெல்லாம் வார்த்தைக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கெட்டு போக மாட்டாங்க. யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கெட்டு போக மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, கெட்டு போக மாட்டாங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க தான். எப்படி விசுவாசிக்கணும்? கர்த்தர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, இதை செய்யாமல் இருக்கும் பொழுது எனக்கு நித்திய ஜீவன் இருக்கும் அப்படின்னு அவர் வார்த்தையில விசுவாசம் வைக்கணும். அப்படி வைக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்து பரவும் தொடர்ந்து நம்ம பாவத்திலே நிலை கொண்டிருந்தோமானால், தேவன் கொடுக்கிற நல் வாய்ப்புகளை எல்லாம் காலத்தை கடந்தும் நான் மனம் திரும்பாமல் இருப்போமானால் என்ன வரும், என்ன வரும்? ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் என்ன செய்யப்படும், கிறுக்கி போடுகிற ஒரு நிலைமைக்கு. அது தேவன் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அவர் செய்வார். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துமே, காலங்களை கொடுத்தும், தருணங்களை கொடுத்தும், மனம் திரும்பும்படியான அநேக வாய்ப்புகளை கொடுத்தோம். மனம் திரும்பாத பட்சத்தை தான் ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் என்ன செய்யப்படும். அதனாலதான் ஆண்டவர் கூவி அழைக்கிறார், நீ சீக்கிரத்திலே மனம் திரும்பு. நீ என்ன சூழ்நிலையில இப்ப இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த கேடாக இருந்தாலும் பரவாயில்ல, அசிங்கத்திலே இப்ப நீ கடந்தாலும் பரவாயில்ல, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கட்டி அணைக்கிற ஒரு தெய்வம் என்ன செய்யறாரு, கூவி அழைக்கிறார். இந்த நிலைமையே, இந்த நாளே உனக்கு ரட்சணிய நாள், வந்துவிடு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு பாவியையும் பார்த்து அழைக்கிறார். ஆண்டவர் பாவத்திலே விழுந்து கிடக்கிற சபையை பார்த்து தேவன் அழைக்கிறார், மனம் திரும்பு என்று. அதெல்லாம் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா படைச்சிருவோம். வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்? 21ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதை என்ன செய்வாங்களாம். அப்ப நல்லா கவனிங்க, அன்னைக்கு ஆண்டவர் சர்தை சபையை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சபையை பார்த்து தான் சொல்றாரு, என் வார்த்தை நிலைச்சிருந்தீங்கன்னா உன் பேர் ஜீவ புத்தகத்தை என்ன செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அந்த சபை கீழ் படியலைன்னா ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் என்ன செய்யப்படும். இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம்,
ஜீவ புத்தகத்தில் யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறோ அவங்க மட்டும்தான் எங்க போவாங்க? எழுதப்படாதவர்கள் எங்க போவாங்களா? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியாளரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் என்ன செய்வாங்க? அப்ப நல்லா கவனிங்க, ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கவங்க மாத்திரம் தான் பரலோகம் போவாங்க. சில நேரங்கள்ல ஜீவ புத்தகத்தில் உங்க பேரை எழுதியிருக்கலாம், பின்பாக அதை கிறுக்கப்படவும் என்ன செய்யப்பட்டிருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் ஜீவ புத்தகத்தில் பேர் கிறுக்கப்படுதலை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யறோம்? அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவருடைய கிருபை என்னன்னு உள்ள வந்திருக்கலாம். உள்ள வந்து இன்னுமே நம்ம பாவத்தில் நிலைச்சிருந்தோம்னா, இந்த சர்தை சபையை போல நம்ம இருந்தோம்னா என்ன நடக்கும்? பெயர் கிறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவரே சர்தை சபையை பார்த்து என்ன செய்யறாரு? அதைத்தான் சொல்றாரு. அதைத்தான் என்ன செய்யறாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்ன செய்வேன்? என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை என்ன செய்வேன்? அறிக்கையிடுவேன். சோ பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு உங்களுக்கு. புரியுதுங்களா? வாய்ப்பு என்பது எது வரைக்கும் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க காலையில ஜீவனோடு எந்திருக்கிறீங்கன்னா, அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மனம் திரும்பும்படியான வாய்ப்பை என்ன செஞ்சிருக்காரு? அன்னைக்கு கொடுத்திருக்காரு. சோ உடனே தேவ சமூகத்துல மனம் திரும்புங்க. இதெல்லாம் நம்ம சோர்ந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமோ, உயிர் பெற்றவன் என்று நினைத்து செத்து போனவர்களாக ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கிறோமோ, அது எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன செய்வோம்? மனம் திரும்ப, மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் பிலடெல்பியா சபையை குறித்து. பிலடெல்பியா சபையை குறித்து சில குறிப்புகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு என்ன செய்ய போறோம்? முடிக்க போறோம். இப்ப நம்ம தொடர்ந்து பிலடெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த சபை பார்த்து சொல்றது பாருங்க. சர்தை சபைக்கு நேர் எதிராக இந்த சபை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த சபை பார்த்து சொன்னாரு, நீ செத்து போன சபைன்ட்டாரு. இந்த சபையை பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. அப்ப சபை கிட்ட ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவது. நீங்க தேவனுடைய சபைன்னு பேரெல்லாம் வச்சிருக்கலாம் ஐயா, ஆனா ஆண்டவர் அந்த சபை கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்க அவருடைய வார்த்தைக்கு படி வாழ்வது, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துதிகள் ஓயாது துதிகள் ஓயாதுன்னு பாடுறதுனால எந்த பயனும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துதிகள் மட்டும் ஓய்வதில்லை. இன்னைக்கு அலைகள் ஓய்வதில்லைங்கிற மாதிரி துதிகள் என்ன செய்யறது இல்ல. செய்யற பாவம்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு என்னது? இத பார்க்கும்போது எனக்கு சவுல் தான் ஞாபகம் வர்றார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பலி மட்டும் என்ன பண்றாரு? செலுத்துறாரு. போய் பலி பலி. சாமுவேல் என்ன சொல்றாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் தான் உத்தமம். அடுத்து என்ன சொல்றாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் சர்வாங்க தகன பலியை பார்க்கிலும் செவி கொடுத்ததுமே உத்தமம். ஐயா, உன் துதி உன் பலி இதுல எல்லாம் ஆண்டவர் பெருசா பிரியப்பட மாட்டார். வேதமே சொல்லுது, அவர் பலியை விரும்புகிறதில்லை. ஆண்டவர் சொல்ற, உன் வீணையின் ஓசை என்னை விட்டு அகற்று. அது அருவருப்பா இருக்குது. உன் பாட்டெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்குது. அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு தீர்க்கதரிசி மூலமா. இன்னைக்கு நிறைய பேர் சபையில வந்து என்ன செய்யறான்? ஒரே பாட்டு, துதிகள் ஓயாது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல். இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. கீழ்ப்படிதலும் இல்ல, செவி கொடுத்தலும் இல்ல, ஆனா துதி ஓயாது. அந்த துதியை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அருவருப்பு என்று சொல்லுகிறார். ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒன்று. ஆனா ஜெபம் யார் ஜெபிச்சா கேட்பா, யாருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது என்று வேதம் என்ன செய்யுது? சொல்லுது. வேதம் சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும்
அருவருப்பானது. எப்படி பாருங்க வசனம். ஜெபம் தேவன் பிரியப்படுகிறது தான். அவர் ஜெபத்தை தள்ளாதவர் தான், ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனா வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. கீழ்ப்படியாதவனுடைய ஆராதனை அருவருப்பானது. செவி கொடுக்காதவனுடைய துதி அருவருப்பானது. மறந்துடாதீங்க. ஆண்டவர் யாரோட துதியை, யாரோட காரியத்தை பிரியமா ஏற்பார்னு பைபிள் என்ன செய்யுது, நமக்கு கற்றுக் கொடுக்குது. யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, யாரெல்லாம் தேவனுக்கு செவி கொடுத்து அவங்க தேவனை ஆராதிக்கும் போது, அவங்க ஜெபிக்கும் போது, அந்த ஜெபமும் துதியையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார், அதை ஏற்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் ஏற்காத துதிகளையும் தேவன் ஏற்காத ஜெபங்களையும் இன்னைக்கு அநேகர் செய்து கொண்டு என்ன செய்யறாங்க, மனுஷன் கொண்டாடுறான். நான் சொல்றேன், நீங்க பாடல் பாடுறதையும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தையும் மனுஷன் கொண்டாடலாம். ஆனா உண்மையிலேயே அந்த துதிக்கு சொந்தக்காரர் என்ன செய்யணும், கொண்டாடணும். அவரு கொண்டாடணும். மனுஷன் கொண்டாடுறதா, மனுஷன் பல லட்சம் வியூஸ், பாட்டு போட்ட உடனே பல லட்சம் வியூஸ். உடனே நினைச்ச கூடாது, ஐயா உண்மையா இருக்கிறேன்னு பேசுறவனுடைய பிரசங்கத்தை 200 பேர் தான் கேட்கிறான். நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு பாட்டு போட்டா என்ன வேணாம், மில்லியன் கணக்கில் போகுது அப்படின்னு உடனே ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சர்தசம மாதிரி நினைச்சிடாதீங்க. உயிர் உள்ளவன் என்றும் பெயர் பெற்றிருந்தும் நீ செத்தவனா இருக்கிறாய்ன்னு சொன்னது போல உலகம் உன்னை என்ன செய்யுது, தூக்கி உச்சாணி கொம்புல வைக்கலாம். ஏன்னா உலகத்தை என்ன செய்யும், உலகத்தை என்ன செய்யும், நேசிக்கும். அவன் பாலசுப்பிரமணியன் பாட்டு வெளியிட்டாலும் ஒரு காலத்துல லட்சக்கணக்கில் தூக்கி என்ன செய்வான், வைப்பான். இன்னைக்கு ஏஆர் ரகுமான் இசை போட்டா உடனே கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்வான், பார்ப்பான். அந்த பார்வையின் மூலமா அவளுக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துடுறதும். அது மாதிரி கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு இன்னைக்கு செத்து போன ஒரு ஆள் ஒருவேளை இந்த உலக மாதிரி பாட்டு போடும்போது அதுவும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருவாயே கொடுக்கும். மறந்துடாதீங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் ஆண்டவர் பார்வையில் இதுதான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்ப அழைக்கிறார். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை நான் பரிசுத்தப்படுத்த விரும்புறேன். ஆனா எப்ப அவர் பரிசுத்தத்தை நீங்க பெற முடியும்னா, அவர் வார்த்தைக்கு இப்போதாவது கீழ்ப்படிஞ்சு வரும்போது, இப்போதாவது செவி கொடுக்கும் போது, இப்போதாவது மனம் திரும்பும் போது, இப்போதாவது நீ செய்த பழைய துர்க்கிரியைகளை விட்டெல்லாம் மனம் திரும்பி தேவனுக்கு நேராக சீர்படும் போது, தேவன் எந்த மனிதன் என்ன செய்யறாரு, மீண்டும் அணைக்கிறார். மீண்டும் வெற்றி நிறைந்தவன் வரும் பொழுது, ஜெயம் கொண்டவனாய் வரும் பொழுது அவனுக்கு என்ன செய்யறாரு, வெண்வஸ்திரத்தை தருகிறார். அவனுடைய பேரை ஜீவ புத்தகத்திலே கிறுக்கி போடாதபடி பாதுகாக்கிறார். அவனுடைய பேரை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அறிக்கை இடுகிறார். பச்சேபானிடத்திலே பாவம் செய்த தாவீதை கூட பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு, அறிக்கையிடுவார். ஏன் ஐயா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பினான் ஐயா, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை தெய்வம் பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு மனம் திரும்பாமையே உட்காந்துக்கிட்டு செய்த பாவத்தையே மறுபடியும் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் கள்ளக்காதலியோடையே வாழ்ந்து கொண்டு துதிகள் ஓயாது என்றால், லேலூயா, எல்லாம் கவனிங்க. ஜீவ புத்தகத்திலே கிறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. பிலடெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னதான், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல். நேர் எதிரா சர்தைக்கு அப்படியே நேர் எதிரா இந்த சபைக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன் தான். ஏன் கொஞ்சம் பலன் சொல்றாரு, ஏன்னா இந்த பிலடெல்பியா சபையில இருக்கிற மக்கள் கூட்டம் ரொம்ப சொற்பமானவங்க, சிறுமந்த. பெரிய விதமான அரசியல் செல்வாக்கு இந்த சபைக்கு இல்ல. அரசியல் செல்வாக்கு இல்லாத சபையாக இருந்தாலும் கூட, ஒரு சிறிய சபையாக இருந்தாலும் கூட, இதுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் என்ன செஞ்சா. இன்னைக்கு நிறைய மக்கள் ஆண்டவர் வேணா, ஆண்டவர் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேதுரு மாதிரி மறுதலிக்கல. ஆனா வாழ்க்கையில என்ன செய்யறான், நான் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று மறுதலித்துக் கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையில அவனை பார்க்கும்போது இவன் தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யுது, சொல்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனா இந்த பிலடெல்பியா சபையை குறித்து பார்க்கிறோம், கொஞ்ச பலன் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் வசனத்தை கை கொண்ட சபை. வசனத்தை ஆண்டவர் வசனத்தை கை கொண்டவன் தான் பார்க்கிறார். மனம் திரும்பி வாங்க, வசனத்தை கை கொள்ள ஒப்பு கொடுங்க,
வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. இந்த வார்த்தையோடு இணைந்திருக்கும் போது நமக்கு வார்த்தையின் சாரம் கிடைக்கும், வார்த்தையின் ஜீவன் கிடைக்கும், நம்ம கனி கொடுக்க முடியும், வெண்வஸ்திரம் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்ம பேர் ஜீவ புத்தகத்திலிருந்து என்ன செய்யாது, கிறுக்கி போட. வார்த்தையை விட்டுட்டோம்னா, வார்த்தையை விட்டு விட்டு மத்த எல்லா கிரியும் இருந்துச்சுனாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் கிரிக்கப்பட்டு நம்ம எங்க போக வேண்டியதாக இருக்கும், நித்திய நரகத்தை. இரண்டாம் மரணத்துக்குள்ள போக என்ன செய்தா வாய்ப்பு இருக்கிறதா? அருமையானவர்களே, பிலடெல்பியா சபைக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு தான் பார்த்து சொல்றாரு, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை. மாசம் திறந்த வாசல். சில சபைகளை வருஷம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. ஐயா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கிறான் சபை. ஆனா யாருக்கு திறந்த வாசல்? யாருக்கா திறந்த வாசல்? என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொள்றவனுக்கு தான் திறந்த வாசல். இன்னைக்கு திறந்த வாசல் கிடைக்க ஆசைதான் எல்லாருக்கும். வசனத்தை கை கொள்றது இல்ல, ஆண்டவருடைய நாமத்தை வாழ்க்கையில மறுதலித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஆனா திறந்த வாசல் மட்டும், வாக்குத்தத்தம் மட்டும் கேட்டுக்கிறது. ஐயா, உங்களுக்குன்னு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு எனக்கு நினைக்கிறதுனால எதுவுமே என்ன பண்ணாது, வராது, நடக்காது. பைபிள் வசனம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீங்க ஆசைப்படுறதுனால உன்னை தூக்கி கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். சர்தை சபை எல்லா தப்புல இருந்துகிட்டு பரலோகம் மட்டும் ஆசை கிடைக்குமா? நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே பரலோகத்தை. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க பரலோகம்னு ஆசைப்படாமையே கர்த்தருடைய வார்த்தையே கை கொண்டு வாழ்ந்தா போதும், நீங்க பரலோகம் என்ன செஞ்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் பரலோகம் வரணும்னு ஆசைப்படுறான், ஆனா பரலோகம் என்ன செய்ய முடியல, போக முடியறது இல்லை. அப்படித்தானே? நிறைய சபையில பரலோகம் போறதுல ஆசைதான். எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, பரலோகம் போற ஆசை. ஆமா சார், பரலோகம் போறோம், ஏன் அச்சீவ்மெண்டே அதான். நான் சொல்றேன், பரலோகம் போகணுங்கிறது உங்களுக்கு அச்சீவ்மெண்டா இருக்க வேணாங்கிறேன். இந்த வார்த்தை ஒரு தம்பிட்ட சொன்னேன், தம்பி எப்ப பார்த்தாலும் பரலோகம் போறதுன்னே நினைக்காத தம்பி, பரலோகம் போறது நம்ம டார்கெட்டா இருக்க கூடாது. என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா தம்பி, பரலோகம் போறது ஏன்னா நீ நினைச்சாலும் பரலோகம் போக முடியாது தம்பி இவனால. ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போறது யாரு? அப்ப அவர் யார பரலோகம் கொண்டு போவார்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யறவனை தான் என்ன செய்வாரு. அப்ப இந்த பூமியில உன் அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்கணும்? அவர் சித்தத்தை செய்து முடிப்பது, அதுதான் அச்சீவ்மெண்ட். ஐயா, நீங்க சித்தத்தை செஞ்சிட்டீங்கனாவே தன்னால பரலோகம். ஏன்னா பரலோகம் கிஃப்ட். என்னைக்குமே கிஃப்டை நோக்கி ஓடக்கூடாது. எதை நோக்கி ஓடணும்? இலக்கை நோக்கி ஓடணும். ஐயா, இலக்க முடிச்சிட்டீங்கன்னா கிஃப்ட் இலவசம். கிஃப்டை நோக்கியே ஓடனா நிறைய பேர் உலகத்துல கிஃப்டை நோக்கியே ஓடுறான். பரலோகம் இல்ல, சித்த செய், பரலோகம் தன்னால கிடைக்கும். நான் சொல்றேன், இந்த கிரிக்கெட் போட்டியை முடிச்சிட்டீங்கன்னா கப்பு இலவசம். 12 பேர் வர்றான் களத்துல இறங்கி, கப்பை நோக்கியே வர்றான். கப்பை நோக்கி ஓட கிடைச்சிருமா? ஐயா, களத்துல இறங்கி விளையாடியா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஓவர்ல என்ன செய்ய, அதிக ரன் அடியா, நல்ல பவுலிங் போடியா, உனக்கு எதிராக இருக்கிறன ஜெயித்து காட்டியா, தன்னால கப்பு என்ன செஞ்சிரு கைக்கு. இப்படித்தான் கப்பு வாங்கணும். பரலோகம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, இந்த பூமிக்கு எதற்காக உங்களை கொண்டு வந்தாரோ, என்ன திட்டத்துக்காக கொண்டு வந்தாரோ, அதை நிறைவேற்றி முடிச்சிட்டீங்கன்னா கப்பு தன்னால, பரலோகம் தன்னால உங்க கைக்கு வந்துடும். கப்பு கப்பு கப்புன்னு ஓடாதீங்க. பரலோகம் உங்களுக்கு லக்கு இல்ல, தேவ சித்தம் தான் உங்க லக்கு. அதுதான் பவுல் சொல்றாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா என்ன செய்யறேன். அவர் ஓடிக்கிட்டே இருந்தாரு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் சபையை ஸ்திரப்படுத்துறதும் அநேகரை சபைக்குள்ள கொண்டு வர்றதையும் அவர் திட்ட நோக்கெல்லாம் தேவ சித்தத்தை செய்து முடித்துறதுலே இருந்துச்சு. சித்தத்தை செய்து முடிச்சா தன்னால என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். இங்க அததான் பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சித்தத்தை செஞ்சீனா, என் வசனத்தை கை கொண்டினா திறந்த வாசல் உனக்கு. திறந்த வாசல், திறந்த வாசல். மாசமானா திறந்த வாசல் வாக்குத்தத்தம், வருஷமானா திறந்த வாசல் வாக்குத்தத்தம். போர்டு வேற அடிச்சு வீட்டுல என்ன செஞ்சான், நமக்கு அவர் கொடுத்துறான். ஆனா ஒரு வருஷம் கூட திறந்த வாசல் என்ன பண்ண முடியல. வாக்குத்தத்தம் கொடுத்தானா இல்லையா?
கொடுத்தீங்களா? வாங்குனீங்களா? நடந்துச்சா திறந்த வாசல்? கிடைச்சிட்டீங்க. அந்த சபையை விட்டு தெரித்து ஓடிவிட திறந்த வாசல் கிடைத்தது. அப்படியா? ஆமாங்க, அந்த சபை விட்டு ஓடி தெரிச்சு ஓடிட்டோம். அதுல இருந்து திறந்த வாசல் கிடைச்சிச்சு. அப்படியா? நல்லா கவனிங்க. திறந்த வாசல் அப்படின்னு நீங்க அலையாம வசனத்தை கை கொண்டாலே என்ன கிடைக்கும்? திறந்த வாசல் கிடைக்கும். திறந்த வாசல் திறக்கிறவர் அவர். எப்போது திறப்பார்? நீங்க அவர் சித்தத்தை செய்யும் போது என்ன செய்வாரு? திறப்பார். தேவ சித்தத்தை செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ சித்தத்தை செய்து முடிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ திட்டத்தை செய்து முடிக்க ஒப்பு கொடுங்க. இந்த பூமிக்கு ஆண்டவர் எதற்காக உங்களை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தின் திட்டத்தை மட்டுமே நிறைவேற்றி முடிங்க. தன்னால என்ன கிடைக்கும்? இயேசுநாதர் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தாராம். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில். இப்ப இயேசுநாதருடைய இலக்கு பிதாவின் வலது பார்சத்தமா அல்லது பிதாவினுடைய சித்தமா கேட்டீங்கன்னா, பிதாவின் சித்தம் தான் இயேசுநாதருடைய முழு இலக்காக இருந்தது. நான் பகற்காலத்திலும் ராக்காலத்திலும் அவருடைய சித்தத்தை என்ன பண்ணணும்? செய்து முடிக்க வேண்டும். எப்ப செஞ்சு முடிச்சோம்னா உடனே கிரேடு வலது பார்சத்தில் இடம் கிடைச்சிச்சு. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் செஞ்சு அவருடைய வார்த்தையில நிலைச்சிருந்தாலே திறந்த வாசல் நமக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அதனால இந்த வாக்கு தத்தம் போட்டு சுத்தி தலையாங்க. எதுக்கு நான் கடினமா கண்டிக்கிறேன் தெரியுமா? வாக்கு தத்தம் போட்டு அதை விசுவாசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில வராது. வாக்கு தத்தத்தை எல்லா வாக்கு தத்தம் வேதாகமத்தில் இருக்கிற அத்துணை வாக்கு தத்தங்களும் பாருங்களேன், அதனுடைய மேல சில விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு தான் வாக்கு தத்தத்தை கத்த கொடுப்பார். யாருக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறி இருக்கும் பாருங்களேன். யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்து முடிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்யும்? நிறைவேறி இருக்கும். சோ தேவ சித்தம் செய்து முடிக்காதவர்களுக்கு திறந்த வாசல் இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரலோகமே ஒழிய, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரதேசே ஒழிய, ஜெயம் கொள்ளாதவனுக்கு என்ன இல்ல? இல்ல. நம்ம எல்லாம் சும்மா ஏமாத்தி வாங்கிட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ரொம்பவே வசனம் தெளிவா சொல்லுது. நான் சொந்தமா சோகமா எதுவும் சொல்லல. பைபிள்ல என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். அப்ப நல்லா கவனிங்க. பிலடெல்பியா சபையை பார்த்து புகழ்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக என்ன செய்யணும்? ஆண்டு சொல்லணும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஐயா, மற்ற சபை மாதிரி உன் சபை பிரம்மாண்டமான சபை இல்லதான். மற்றவங்ககிட்ட இருக்கிற மாதிரி உனக்கு காரு பங்களா இல்லதான். மற்றவங்ககிட்ட இருக்கிற மாதிரி உனக்கு பெரிய படிப்பு இல்லதான். மற்றவங்ககிட்ட இருக்கிற மாதிரி பெரிய எத்தனையோ விஷயங்கள் உங்ககிட்ட இல்லதான். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. ஆனால் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக. கேட்கும் போதே எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா. வசனம் தான் விடுவிக்கும். வசனத்தை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொண்டோமானால் திறந்த வாசலையும் சம்பாதிக்கலாம். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஏன் வெறும் பைபிளிலே யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வெறும் வாக்காகவே இருக்கிறது, வெறும் சத்தமாகவே இருக்கிறது? ஏன் வெறும் எழுத்தாகவே இருக்கிறது? நம்ம வீடுகளிலே வெறும் அலங்காரமாகவே இருக்கிறது என்று கேட்டால், அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்த வார்த்தைகளை விட்டுவிட்டோம், வசனத்தை விட்டுவிட்டோம். நம்முடைய போக்கஸ் எல்லாம் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் வரணும் தான் எதிர்பார்த்தமே ஒழிய, அந்த வாக்குத்தத்தம் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். 100க்கு 100 வாங்க எல்லாருக்கும் பிரியம்தான். 100க்கு 100 விசுவாசிக்கிறனால கிடைச்சிருமா? இல்ல. 100க்கு 100 வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? 100க்கு 100 வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதனால சொல்லுவேன், வாக்குத்தத்தை ஓடாதீங்க. நீங்க சரியா இருந்தீங்கன்னா வாக்குத்தத்தை தன்னை போல உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? தன்னை போல கிடைச்சிடும் உங்களுக்கு. பின்னாலேயே ஓட தேவையில்லை. வாக்குத்தத்தை நிறைய பேர் இன்னைக்கு பல சபைகள்ல வாக்குத்தத்தை கொடுத்து புத்துணர்ச்சி ஏற்பட்டு விடுகிறானே ஒழிய, வாக்குத்தத்தை சுதந்திரிக்க அவர்களுக்கு வழி சொல்ற ஒரு போதையும் காணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? வழி சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழி சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? பிலடெல்பியா சபையை போல எங்க வாழ்க்கையில திறந்த வாசல் வேணும் தான். ஆனா அந்த திறந்த வாசல் உங்க வாழ்க்கையில வரணும்னா அப்படி நாமத்தை மறுதலியாமல் கொஞ்சம் பலன் இருந்தாலும் அப்படி வார்த்தையை கை கொள்ளும். ஒப்புக் கொடுப்போம். எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் கை கொண்டு வாழணும். எங்க வாழ்க்கையில உங்க நாமத்தை மறுதலிச்சிடக்கூடாது.
எல்லா நேரங்களிலும் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும். எங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயல்பாடும் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடணும், உம்முடைய வசனத்தை அறிக்கையிடணும். வாயில இல்ல, எதுல? வாழ்க்கையில. அப்படி அறிக்கையிட்டு கை கொண்டு வாழும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? ஜெபம், ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில்.